அமைதி டாக்டர் சிவா. அந்த நேரத்துல என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டது நெருப்பை கட்டி பிடிச்சுக்கிட்டது மாதிரி தான். ஏற்கனவே ஒரு முறை நீ கையை எரிச்சுக்கிட்ட. என்கிட்ட வந்ததுக்கான தண்டனையை அனுபவிச்சிருக்க, இருந்தாலும் என்னை கட்டி பிடிச்சிருக்க. ஏன்? ஏன்னா உனக்கு தெரியும், என்னை அமைதியாக்க அது ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இல்லைன்னா ஒருவேளை அந்த ரவுடிகளை நான் அடிச்சே கொண்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனையில மாட்டிருப்பனோ தெரியல. நீ என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காக உனக்கு நீயே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டியே. ஏன்? இந்த சிவா சக்திக்குள்ள அப்படி எந்த உறவும் இல்லையே. அப்புறம் ஏன் சக்தி என்ன பிரச்சனையில இருந்து காப்பாத்த பல முறை நீங்க பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டீங்க. ஏன் ஏன் நீங்க ஒவ்வொரு முறையும் ஒருவேளை சிவசக்தி இருக்கிறது இந்த மாதிரி உறவா? இந்த சிவன் சக்தி மேல சத்தம், நான் உங்ககிட்ட வந்தே தீருவேன். உங்களை ஜெயில விட்டு வெளியே கொண்டு வருவேன். என்னங்க, இந்தாங்க கொஞ்சம் ஏதாவது சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். இங்க பாருங்க, இப்பதான் உங்க ரெண்டு பொண்ணுங்களையும் திட்டி சாப்பிட சொல்லிட்டு வந்திருக்கேன். இனிமே உங்க ரெண்டு பேரோடய சண்டை போட முடியாது. சரி சாப்பிடுங்க. எதுக்கு என்ன இப்படி தொல்லை பண்ற? எனக்கு சாப்பாடு வேண்டாம். இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு எதுக்கு டென்ஷன்? இப்போ அந்த பேப்பர்ல போட்டோ வந்தது, அதை நினைச்சு டென்ஷனா? இல்லனா வெளியில 4 பேர் 4 விதமா பேசினாங்களே, அதை நினைச்சு டென்ஷனா? இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நாம இப்படியே பயந்து போய் வீட்டுல உட்கார்ந்தோம்னா எல்லாரும் இன்னும் ஓவரா பண்ணுவாங்க, இன்னும் நிறைய பேசுவாங்க. நாம வெளியில போய் தான் ஆகணும். அவங்கள நேருக்கு நேர் கண்ணை பார்த்து பேசி ஆகணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் ஆறும். என்ன புரியுதுல? மனோரமா, நீதான் பைத்தியம். உனக்கு எவ்வளவு கால் வலி இருக்கு, ஆனாலும் நின்னுட்டே எல்லாத்துக்கும் சமைச்சு போடு. ஆனா இவங்க யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. நான் உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? எனக்காக கொஞ்சமாவது சாப்பிடுங்களேன். சரி, இதையாவது சாப்பிடுங்க. யாருக்காவது உதவி செஞ்சா அவங்களுக்காக எதுவும் செய்யக்கூடாதா என்ன? கண்டிப்பா செய்யணும் தான். ஏன் செய்யக்கூடாது? அது இன்னைக்கு டாக்டர் சிவாவுக்கு நான் தேவைப்படுறேன். அவர் எனக்கு பல முறை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒருவேளை நான் போகலன்னா அவருக்கு ஜாமீன் கிடைக்காது. அப்புறம் அவர் ஜெயிலே தான் இருக்கணும். எங்க பாரா, இப்பதான் எனக்கு புரியுது இந்த விஷயம் எங்க இருந்து எங்க போயிருக்குன்னு. அதான் உனக்கே புரிஞ்சிடுச்சுல்ல. இதுக்கு மேல நீயே தயவு செஞ்சு யோசி. எப்ப அந்த டாக்டர் நம்ம பொண்ணு சக்திக்கு உதவி செஞ்சாரோ அப்ப சக்தி தனியா இருந்தா, நம்மள யாருமே அவ கூட இல்ல. யோசிச்சு பாரு, அந்த ரவுடிங்க சக்தி ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நிறுத்துங்க. அதை யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதே பயமா இருக்குன்னா அதை நடக்க விடாம காப்பாத்திருக்காரு அந்த டாக்டர். நாம செய்ய வேண்டிய கடமையை இன்னைக்கு அந்த டாக்டர் செஞ்சிருக்காரு. தர்மம் செய், அதை விரும்பி செய், பிறர் விரும்ப செய். தர்மத்தை யாரால காப்பாற்ற முடியலையோ அவங்க தர்மத்தை பத்தி பாடம் சொல்லிக் கொடுக்க கூடாது. இன்னைக்கு மட்டும் சக்தி சிவுக்கு உதவி செய்யறதுக்கு போகலன்னா அந்த சிவபெருமான் என்னையும் மன்னிக்க மாட்டாரு, உன்னையும் மன்னிக்க மாட்டாரு. டே தர்மா, எழுந்துடா. செருப்ப போடு. எந்திரி. வா 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 வா, எங்கூட வா. இங்க நில்ல. ஓஹோ, ரெடியா தான் நிக்கிறீங்களா? சித்தி போதும், நீ எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க சித்தப்பா இருக்காருல்ல, என்கிட்ட கடவுள் பேரை சொல்லியே பயமுறுத்திட்டு இருக்காரு. அதை கேட்டு இந்த மனோரமா பயந்து போயிடுறா. போ, ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க?
போடி. என்ன சித்தி தேங்க்யூ ஐயோ, தேங்க்யூ என்ன கழுத்து பிடிச்சு அமுக்காதடி. ஆனா இங்க பாரு, நீ தனியாலாம் போக கூடாது. இதோ உங்க அண்ணன் உங்க கூட வருவான். இங்க பாருடா, என் சக்தியை யாராவது ஏதாச்சும் சொன்னாங்கன்னு வெச்சுக்கோ, அவனை அதே இடத்துல அடிச்சு துவைச்சிரு. புரிஞ்சுதா? போ, போய் உன் சிவாவை ரிலீஸ் பண்ணிட்டு வா. போதும், சீக்கிரம் போடி. இவன் இங்க மறுபடியும் என்ன அடிக்க வந்துட்டாளா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐ லைக் இட். ஆனா இவ இங்க எதுக்கு வந்திருக்கா? எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு என் கூட சாட் பண்ணிட்டு எனக்கு இன்ட்டு கொடுத்துட்டு ரொமான்ஸ் என் அண்ணன் கூட பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க போற? ஏதாவது பணக்கார பையனுக்கு வலை வீசுவா? இந்த ஏரியால யார் என்ன பேசணும்னு நினைச்சாங்களோ பேசிட்டாங்க. ஆனா என் வீட்டுக்குள்ள வந்து பேசணும்னு நினைச்சா நான் சும்மா விட மாட்டேன். நீ எடு விளக்கமாற. வீட்டுக்குள்ள வந்து பேசணும் தெரியும் ஆயிடுச்சா? எங்கடி வச்சீங்க விளக்கமாற? சித்தி வேண்டாம் சித்தி சொல்ல கேளுங்க. நகந்து போ, நகந்து போ. சித்தி யாருமா நீயே? இந்த ஏரியா பொண்ணு மாதிரி தெரியலையே. குப்பத்துல வாழ்றவங்களோட பீரங்கி. நாங்க ஹை சொசைட்டி ஆளுங்க. ஐ மீன் லுக் அட் யூ. கையில தொடப்பத்தோட. ஹே வா, என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. அண்ணனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணணும். உன் காதல விழல? ஏய், ஓ அப்ப நீதான் அந்த டாக்டரோட தங்கச்சியா? ஏய், நான் ஒன்னு சொல்லட்டுமா? உதவி கேட்டு யாராவது வந்தாங்கன்னா இப்படி நெஞ்ச நிமித்திட்டு நிக்க மாட்டாங்க. தலை வணங்கிதான் பேசணும். புரிஞ்சுதா? லெவல் ஆளுங்க தான் தலையை குனிவாங்க. அதுவும் ஏன் முன்னாடி? டிப்ஸ் கேட்க, என்ன கேட்க, பிச்சை கேட்க. உனக்கு என்ன வேணும்? இவ்வளவு அனுப்ப பணம் வேணும்னா சொல்லு, தந்துடுறேன். எப்படி இருந்தாலும் உன்ன மாதிரி குப்பத்த ஆளுங்கெல்லாம் இப்படிதான் செய்வீங்க இல்ல? அண்ணன் ஒரு டாக்டர், தங்கச்சி ஒரு அறிவு கட்டவன். உன்னை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சுடி, உன் அம்மா அப்பா இது வரைக்கும் உனக்கு நல்லது சொல்லி வளர்க்கவே இல்லைன்னு. ஸ்கூலுக்கு ஒழுங்கா போயிருக்கணும். போயிருந்தா ஸ்கூல் டீச்சராவது சொல்லி கொடுத்திருப்பாங்க. பரவாயில்ல விடு, எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு மட்டும் என்ன மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சா ரெண்டே நாள்ல உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவா. அதுவும் டக்குன்னு செய்யற நூடுல்ஸ் மாதிரி. அதுவும் பணக்கார பசங்களுக்கு வலை வீச நீ இவளுக்கு கத்து கொடுத்த மாதிரி. இவ்வளவு சீப்பா இருக்க. ஷேம்லெஸ்ஸா ஒரு ஆம்பளைய போய் இப்படி கட்டி பிடிக்கிற. வாவ், கிரேட், பிரமாதம். ஏய், என்னடி பேசுற? இந்த ஏரியால எங்களை பத்தி கேட்டு பாரு. யார் வேணா சொல்லுவாங்க, இந்த மனோரமா யார்கிட்டயும் எதையும் ஃப்ரீயா வாங்க மாட்டான்.
இப்ப நீ பாட்டுக்கு இப்படி இப்படின்னு கை தட்டல, அப்ப என் கை கூட இப்படி மேல ஓங்குச்சு. அதுவும் உன் கண்ணத்துல ஒரு அப்பு வைக்க. ஆனா நாகரிகம் தெரிஞ்சவளாச்சே. எங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் பழக்கம். வர விருந்தாளிங்க உன்ன மாதிரி இருந்தாலும் சரி, நல்லவங்களா இருந்தாலும் சரி, நாங்க ஒரே மாதிரி தான் நடத்துவோம். இல்லன்னா உன்னை பல்லார்னு வெளுத்து வாங்கியிருப்பேன். How dare you? என்னைய மிரட்டுறியா? ஒன்னு 2 நிமிஷத்துல உள்ள தெளிவு. அதான் சொல்றேன், மரியாதையா பேச. ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன மேடம் மேடம்னு தான் கூப்பிடுவாங்க. அடிய அறிவு கட்ட மேடம், என்ன உள்ள தழுவியா? முதல்ல உள்ள இருக்கிற அண்ணனை வெளியில எடுறி. அவனை வெளியில கொண்டு வர என் பொண்ணுகிட்ட பிச்சை எடுக்க வந்திருக்க. ஆனா என்ன பார்த்து 2 நிமிஷம் ஆகாது உன்னை உள்ள தள்ளிடுவேங்கிற. வாய் புடுறி. How dare you? இங்க பாருங்க, என்னால பார்க்கல முடியாது. நீ என் கூட வரணும் இப்பவே. நீ அப்படி என் அண்ணனை என்ன மாயம் பண்ண? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு போய் முதல்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாரு, அப்புறம் ரவுடிங்களோட சண்டை போடுறாரு. இப்போ உனக்காக ஜெயில இருக்காரு. அண்ணனுடைய டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கு. ஸ்டாண்டர்ட் இல்ல, ஸ்டைல் இல்ல. ஆக்சுவலா அண்ணனுக்கு சமூக சேவனா ரொம்ப பிடிக்கும். எப்பவாவது இந்த மாதிரி ஏழை பிச்சைக்காரிய பார்த்தாருன்னா யோசிக்காம கொள்ளாம ஹெல்ப் பண்ண போயிடுவாரு. அடியே சக்தி, உனக்கு சின்ன வயசுல இருந்தே இதே பிரச்சனை தான். இன்னும் சொல்ல போனா உன்னோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இது. பேச வேண்டிய இடத்துல வாயை மூடிக்கிட்டு இருக்க வேண்டிய நேரத்துல பெரிய பெரிய லெக்சர் கொடுப்ப. ஏய், உன் பேர் என்னடி? கௌரி கணேஷ்ராம். கௌரி? கௌரி கௌரி நடத்த அந்த மாதிரி இல்ல. தப்புடி, இது ரொம்ப தப்பு. உன்னையெல்லாம் பார்த்தா காக்கான்னு தான் சொல்லணும். காக்கா கணேஷ்ராம். கா கா கா. What the hell? என் பேரு கௌரி. ஐயோ, உன்னோட அம்மா அப்பா உன்னை பெத்ததுல தப்பில்லடி. உனக்கு நல்லது சொல்லி வளர்க்கல பாரு, அதுதான் பெரிய தப்பு. எல்லாத்த விட பெரிய தப்பு உன் பேரை போய் கௌரின்னு வச்சிருக்காங்களே. உலகத்துல உன் பேரை வச்சிருக்கிறவங்க இத கேட்டா ஒன்னதான் கேவலமா நினைப்பாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க டைரக்டா. நீ கௌரி கணேஷ்ராம் தான், அதுல மாற்றம் இல்ல. ஆனா நடத்த இருக்கு பாரு, அந்த காக்கா மாதிரி கே கேன்னு எல்லார பத்தியும் தப்பு தப்பா பேசுறது. சொல்றது புரியுதா? என்ன அதான் நீ. நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? யூ, என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? யூ கேள்வி. ஏய், இன்னொரு முறை இப்படி பேசுன உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். அப்புறம் இந்த மாதிரி வாய்க்கிலேயே பேச முடியாது. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வெளியாட்டியாவது வச்சுக்கோ. இங்க வந்து இப்படி எல்லாம் பேசுன என்னடி இழுவ? வாய புடுறீங்க. ஏய், எல்லாம் பேசுற வாய கிழிச்சிருச்சு. இந்த மாதிரி எப்பயும் பேசாத மாதிரி பண்ணிடுவேன், புரிஞ்சுதா? ஏய், நீ ஏன் சக்தியை பத்தி தப்பு தப்பா பேசுறியா? அவகிட்ட கிளாஸ பத்தி பேசுறியா? அடிய அறிவு கட்டவளே, நீ எல்லாம் என் சக்தியோட கால் தூசு கூட வரமாட்ட, புரிஞ்சுதா? ஏய், அவ சுத்த தங்கண்டி, சுத்த தங்கம். நீ சாக்கடடி. ஏய், என் சக்தியை பத்தி தெரியுமா? நீட்ல இந்த ஊர்லயே நாலாவது இடம் வந்திருக்கா. அது மட்டும் இல்லடி, அவ புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் யூஸ் பண்ணி ஒரு குழந்தை உயிரை காப்பாத்திருக்கா. அதுக்கான பேரு ஒரு போலி டாக்டர் வாங்கிட்டு போயிருக்கா. அது மட்டும் இல்ல, அவ பெரியவங்கள மதிப்பா, சின்னவங்கள நேசிப்பா. அதோட 50 பேருக்கான சாப்பாட்ட இப்படிங்கிறதுக்குள்ள செஞ்சிருவா, புரிஞ்சுதா? அதோட தேவைப்பட்டா மொத்த குடும்பத்துக்காகவும் சம்பாதிக்க கிளம்பிடுவா.
உன்ன மாதிரிலாம் இல்ல, அறிவு கட்டவன். அடியே கௌரி, உனக்கு எதுக்கடி இவ்ளோ திமிரு? உங்க அப்பா வச்சிருக்கிற பணத்தை வச்சா, இல்ல உங்க கிட்ட இருக்கிற வீட்டை வச்சா, இல்ல உங்க வீட்டுல நீளமா ஒரு கார் வச்சிருக்கீங்களே அதை வச்சா, இல்ல மாடன்ற பேர்ல இப்படி கேவலமா ட்ரெஸ் பண்ணிருக்கிய அதை வச்சா, எதை வச்சு? உங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மூஞ்சி ஃபுல்லா மேக்கப் போட்டிருக்கியே அதனாலயா? இந்த முகம்லாம் மேக்கப்ப போட்டு உன் முகத்தை வேணா நீ அழகா மாத்திருக்கலாம். ஆனா உன் மனசு என்ன பண்றது? அழுக்கா இருக்க, கருப்பா இருக்க. பணத்தால பணக்காரி, மனசளவுல ஏழை. நீ என்னைக்கும் என் வீட்டு பக்கம் அடி எடுத்து வச்சிடாத. வாய மூடுறி. உங்க அப்பா சம்பாரிச்ச பணத்தை வச்சு எதை வேணா வாங்கலாம், ஆனா நல்ல புத்தி நல்ல குணத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. உன்ன மாதிரி பொம்பளைங்கள என் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என் வீட்டு குப்பையெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க, என்கிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன நேருக்கு நேர் பார்த்து பேசுறதுக்கு கூட அலௌட் இல்ல. ஆனா நீ வார்த்தை அளந்து பேசு. என் சித்திக்கு எதிரா இன்னும் ஒரு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னோட இந்த ஹைஃபைனஸ் இருக்கே, அத கரட்டி உன் கையிலே கொடுத்துருவேன். அதோட இந்த 1/2 கிலோ மேக்கப்ப பூசிட்டு இருக்கியே, எல்லாத்தையும் கழுவி அன்ஃபிட் போட்டோவா போஸ்ட் பண்ணிடுவேன். உனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் இதோ இப்படிங்கிறதுக்குள்ள உன்னை பிளாக் பண்ணிடுவாங்க. பாக்குறியா? என்னோட குரு சொல்லியிருக்காரு பொண்ணுங்க மேல கைய ஓங்க கூடாதுன்னு. ஆனா அது என்னோட அம்மானு வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவேன். சரியா? பயந்தாங்கொலி, அன்னைக்கு அரஞ்சாரியா மறந்துட்டியா? அதுவும் நீ இன்சல்ட் ஞாபகம் இல்லையா? அந்த வீடியோ வைரல் ஆக்குவா? இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சரை நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இவன் என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் வீட்டையே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். உன்னை ட்ரெண்ட் ஆக்கிடுவேன். #FakeRealBaby. ஏய், இங்க பாருடி. ஏன் புள்ளைய நீ அடிப்பியா? நீ ஏன் பொண்ணோட வீடியோ வைரல் ஆக்குவியா? என் சக்தியை தப்பு தப்பா பேசுவியா? ஏய், இவ்ளோ நேரம் உங்களோட வாயால பேசிட்டேன், இனிமேல் என் கை தாண்டி பேசும். வரண்டி. யாருக்கிட்ட வந்து உன் திமிர காமிக்கிற? வரண்டி. சிவா, நீ கவலைப்படாதப்பா. உன் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்.
நீங்க ஏன் சிரிக்கிறீங்க அண்ணா? அப்பாவுக்கு இப்பவும் என் மேல அன்பு இருக்குல்ல. இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னமோ அவர் மனசுல என் மேல வெறுப்பு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இல்ல, நான் தப்பா நினைச்சிட்டேன். ஓ, எவ்வளவு டச்சிங்கான மொமெண்ட். என்னோட கண்ணெல்லாம் கலங்குது. இத்தனை வருஷம் கழிச்சு அப்பாக்கும் மகனுக்கும் அன்பு மலர்ந்திருக்கு. ஆனா மாமாவோட மனசுல நான் நிறைய விஷத்தை கலந்திருக்கேன். அப்படி இருந்தும் இந்த அன்பு எப்படி தப்பிச்சுது? சரி, பரவாயில்ல. இன்னைக்கு நான் ஓட்ட போற புல்டோசர்ல இந்த அன்பு இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சிடும்.